வணக்கம் மக்களே, நமக்கு இன்றைக்கி என்ன ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மந்திரியின் பீமா சாகி திட்டத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் பெண்களுக்கான ஒரு ஸ்கீம்ங்க. இதன் மூலிமா 2 லட்சம் பெண்கள் வந்து பலனடைவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் 7,000 ரூபா வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக வந்து உங்களுக்கு வந்து தராங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மந்திரி ஸ்கீமும் எல்ஐசியும் சேர்ந்து தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து தராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களுக்கு வந்து தராங்க. ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் 7,000 ரூபாயும், செகண்ட் வருஷம் பார்த்திங்கன்னா மாதம் 6,000 ரூபாயும், தேர்டு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 5,000 ரூபாயும் வந்து தராங்க. ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றத கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாரி இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் உமன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நீங்கள் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 இயர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து 17 இயர்ஸ் வரையும் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே அவங்க வந்து கேட்கலங்க. ஸோ ஸ்டைஃபண்டை பற்றி நான் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 7,000 ரூபா வந்து உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதம் ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா மாதம் 6,000ம், தேர்டு வருஷம் மாதம் 5,000 ரூபாயும் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க சில நாம்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதாவது பாலிசி கொடுத்துருப்பாங்க. சர்டைன் பாலிசி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 65% வந்து பாலிசி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா செகண்ட் வருஷம் வந்து உங்களுக்கு மாதம் 6,000 ரூபா வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு வருஷத்துக்குமே அப்படி தான் அவங்க கொடுக்குற பாலிசியில் நீங்கள் 65% கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் 5,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7,000 ரூபா கொடுத்தா ஒரு வருஷத்துக்கு 84,000 ரூபா வருதுங்க. ப்ளஸ் அவங்க வந்து சில பாலிசி வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த பாலிசி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து 48,000 ரூபா போனஸாகவும் வந்து தராங்க. ஸோ இது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் த ஒர்க்கிங் உமன்ஸ். நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னே வந்து சொல்லலாம். இது யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் இது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் யாராவது ஏஜென்ட்டு, உங்கள் பையனோ உங்கள் தம்பியோ உங்கள் அண்ணனோ உங்கள் வீட்டுக்காரோ ஏஜென்ட்டாக இருந்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்ஐசியில் ஏஜென்ட்டாக இருக்காங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி எல்ஐசிலேருந்து ரிட்டையர் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற எல்லாருமே வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன வந்து ப்ரூஃப் தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து காப்பியாக வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபு அதுவுமே செல்ஃப் அட்டஸ்ட்டு, அடுத்தது உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்கள் செல்ஃப் அட்டஸ்ட்டோட பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க நம்ம எப்படி இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இதோட அஃபிஷியல் வெப்சைட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ கிளிக் ஹியர் ஃபார் பீமா சாகின்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட போர்ட்டல். இப்படி தான் உங்களுக்கு வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் ஃபில் பண்ணிங்க. அடுத்தது உங்கள் ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, டேட் ஆஃப் பர்த்து வந்து பார்த்திங்கன்னா டேட்டு, மந்த்து, இயர் இந்த ஃபார்மேட்டில் வந்து கொடுங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கரெக்டான மொபைல் நம்பர், கரெக்டான இமெயில் ஐடி வந்து கொடுங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து இமெயில் அட்ரஸ்க்கு தான் அனுப்புவோம் அப்படின்ற மாரி இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட அட்ரஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் இருந்தால் பர்மனெண்ட் அட்ரஸ் மட்டும் போட்டுருங்க. டெம்பரவரி அட்ரஸ் இருந்தால் அட்ரஸ் 1ல் வந்து டெம்பரவரியும், அட்ரஸ் 2ல் வந்து பர்மனெண்ட் அட்ரஸுமே போட்டுங்க. அடுத்து உங்களோட பின்கோட். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, உங்கள் தெரிஞ்சவங்க, உங்கள் அக்கா, தங்கச்சி, கூட பிறந்தவங்க, பிளட் ரிலேஷன் யாராவது வந்து எல்ஐசியில் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படி இருந்ததுன்னா இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் இருக்குது இல்லைங்களா, லெஃப்ட் சைடில் சப்மிட் கொடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.